வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் புதிய ஆளுநர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் தற்பொழுது தமிழ்நாட்டில் புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இரவோடு இரவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவின் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டில் இன்னும் சில வாரங்களில் நடைபெற உள்ள நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு கேரளாவின் ஆளுநராக இருக்கக்கூடியவர் தற்பொழுது தமிழகத்தையும் கூடுதல் பொறுப்பு கொண்டு கவனித்துக் கொள்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அந்த ஆளுநர் எடுத்த ஒட்டுமொத்த முடிவுகளும் அறிவிப்புகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது தலைவலியாகவே மாறியுள்ளது. கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று அவர் ஜனாதிபதியால் ஆளுநராக தமிழ்நாட்டில் நியமனம் செய்யப்பட்டுள்ள தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநராக யார் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்களை விட திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்தான் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர் பதவியேற்ற தமிழ்நாட்டில் முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. யாருமே தற்பொழுது தொகுதிகளுக்கு பணத்தை கொண்டு செல்லக்கூடாது. பறக்கும் படை அதிகாரிகள் கூடுதலாக தமிழ்நாட்டில் குவிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சர்ச்சையையும் கிளப்பக்கூடாது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அனைவரும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்கேற்ப பேசியுள்ளார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தற்பொழுது ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கேரள ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் கூடுதலாக தமிழகத்தை கவனித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் RN ரவி அவர்கள் மேற்கு வங்காளத்திற்கு இடமாற்றப்பட்டிருப்பது திமுகவிற்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது கேரளா ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு நியமனம் செய்யப்பட்டது அந்த சந்தோஷத்தை சிறு நிமிடம்